இன்றைக்கு ஸ்டாலின் ஏதோ பேசுறார், புள்ளி விவரத்தெல்லாம் கொடுக்கிறார். 11.19 வளர்ச்சி. எதுல வளர்ச்சி? ஊழல் செய்தல் வேணா வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். நாட்டு மக்களுக்கு திட்டம் ஏதாவது கிடைச்சிருக்குதா? சிவகாசியில இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு புதிய திட்டத்தையாவது கொண்டாந்துருக்காங்களா? இன்னைக்கு பாருங்க, திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சிவகாசியில பட்டாசு தொழிற்பூங்கா அமைக்கப்படும். அமைச்சாங்களா? சிறுவெல்லிபுத்தூர்ல அழகர் அணை திட்டம் செயல்படுத்தப்படும். செஞ்சாங்களா? அருப்புக்கோட்டையில் சாய தொழிற்சாலை நிறுவனாங்களா? விருதுநகரில் அரசு சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அமைச்சாங்களா? விருதுநகரில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்கப்படும். கொண்டு வந்தாங்களா? பட்டம்புதியில் சிப்காட் அமைக்கப்படும். கொண்டு வந்தாங்களா? விருதுநகர் நகராட்சி மாநகராட்சி தரம் உயர்த்தப்படும். மாநகராட்சி தரம் உயர்த்தினாங்களா? அதே போல நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? விருதுநகரில் புதிய தொழிற்பூங்கா அமைக்கப்படும். அமைச்சாங்களா? அதே போல அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? அப்போ என்ன மார்க் போடலாம்? 10க்கு 0 மார்க் போடலாம். ஒண்ணு கூட கொண்டாடல. இது திமுக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டது. இந்த சிவகாசி சட்டமன்ற தொகுதியில இதையெல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்ற சொன்னாங்க. அப்படின்னா பொய் தானே பேசுனாங்க. மக்கள்கிட்ட ஏமாற்றி தானே ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப 10 கோரிக்கையில ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றல அப்படின்னா என்ன மார்க் கொடுக்கலாம்? 0 மார்க் கொடுக்கலாம். பச்சரிசி சாப்பாட்டு அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. இப்போ 1 கிலோ 77 ரூபாய்க்கு விற்குது. இதையெல்லாம் கடையில் வாங்கிய பட்டியல். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 50 ரூபா, இப்போ திமுக ஆட்சியில் 72 ரூபாய்க்கு விற்குது. இட்லி புழுங்க அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபா, இன்றைய தினம் திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடலை எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபா, திமுக ஆட்சியில் 190. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில் 400 ரூபாய். துவரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைய தினம் திமுக ஆட்சியில் 130 ரூபா. உளுத்தம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 120 ரூபா. இப்படி இவ்வளவு விலை உயர்ந்தா மக்கள் எப்படி வாழ முடியும்? திமுக ஆட்சியில் வாழ முடியுமா?